கிராவிட்டி ஃபீட் வாட்டர் பாட்டிலோட ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அயன் பாக்ஸோட அன்பாக்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த அயன் பாக்ஸ் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அதனால நான் போடுறேன். இது நான் ஆன்லைனில் வாங்கலை, கோயம்புத்தூரில் ஒரு கடையிலேருந்து நான் கொரியர் மூலமாக வாங்கினேன். இந்த இது வந்து புவியீர்ப்பு விசை மூலமாக மேலே இருக்கிற தண்ணியை அயன் பாக்ஸ் வழியாக நமக்கு அயன் பண்ணுறப்ப கொடுக்கும். இதில் அயன் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறது வந்து பிடிக்காது. அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா டெய்லர் கிடைக்கும். இது தேவையான ஒன்று தான். இதுக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது போட்டோம்னா நமக்கு துணி வந்து ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு பேர் ஷூன்னு சொல்லுவாங்க. இது வந்து அயன் பாக்ஸ் வைக்கிற பிளேட்டு. இதில் வந்து மேலே வந்து சிலிக்கானில் 2 ரப்பர் இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து அயன் பாக்ஸுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் அதில் ஃபிட் ஆகிக்கிடும். இந்த பாட்டிலில் தான் மேலே தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இதுக்கு வந்து தண்ணி இதில் உள்ளே வர்றதுக்கு ஒரு டியூப்பும், அந்த டியூப் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அயன் பாக்ஸில் ஃபிட் பண்ணிக்கணும். இது அந்த பாட்டில் தொங்க விடுறதுக்கான இது. இந்த பாட்டிலில் வந்து ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வாட்டர் லெவல் இறங்காமல் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான், ப்ரெஷர் இருந்தால் தான் நமக்கு கீழே அயன் பாக்ஸுக்கு வரும். இந்த கோடு போட்டிருக்கல அதுதான். இப்போ அயன் பாக்ஸ் உள்ளே இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இதில் வந்து 2 வெயிட்டில் வருது. இது வந்து ஹெவி வெயிட்டு. ஜென்ஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு ஹெவி ஒர்க் வந்து தேவைப்படும். பேண்ட் கிளாத்தெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால. லேடிஸ் ஒர்க் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு லைட் வெயிட்டே போதுமானது. இது வந்து ஹெவி வெயிட்டு. இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். இது வந்து வாட்ரு வெளியேற்றுறதுக்கு. இந்த டியூப்பில் வந்து இங்கே ஒரு நாசில் இருக்கும், அதில் சொருவிக்கணும். அதில் டைட்டாக சொருவிக்கோங்க, வாட்டர் லீக் ஆகாத அளவுக்கு. இது பெண்ட் ஆகி கட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம அதில் போடுறோம். இதை டியூப்புக்குள்ளே சொருவி அந்த நாசிலில் கொண்டு போய் அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வாட்டர் பாட்டிலில் ஒரு நாசில் இருக்கும், அதுலேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மேலே தொங்க விட்டுட்டோம்னா அயன் பாக்ஸ் வயரோடு சேர்த்து நம்ம ஒரு பின் பண்ணிக்கிட்டோம்னா அயன் பாக்ஸில் படாமல் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றுறது வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றாமல் மினரல் வாட்டர் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து அதிகப்படியான உப்பு வந்து அயன் பாக்ஸ்குள்ளே போகாது. அயன் பாக்ஸ்குள்ளே அதிகமான உப்பு போச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஃபால்ட் வந்துடும். நல்லா மினரல் வாட்டர் மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்ச நாள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒயரோடு சேர்த்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அயன் பாக்ஸில் படாமல் அது மேலே நிற்கணும். இது வழியாக தான் தண்ணி வெளியே வரும். இதில் நம்ம அந்த ஷூவை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நான் வாங்கின இடத்துல இதோட கான்டாக்ட் நம்பர் வேணால் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கேட்டு பாருங்கள். டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அயன் பண்ணிட்டோம்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.